ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம மறுபடியும் ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஸ்டோரியை இங்க கொண்டு வந்திருக்கோம். 32 வயசு, 2 பசங்க, ஒரு ஃபேமிலி, கோர்ட் வர போன ஒரு கல்யாணம். இந்த ரியல் லைஃப் சம்பவம் உங்க மனசை கொஞ்சம் ஹெவியா பண்ணும். ஆனா முடிவுல உங்க கண்ணுல கொஞ்சம் நம்பிக்கையும் வரும். இந்த ஸ்டோரியில வர இந்த பெண் நம்ம கிளைண்ட் தான். நிறைய பேர் இப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரம் போகிற டிசிஷன் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எடுத்தாங்க. டிவோர்ஸ்னு ஒரு முடிவை, கோர்ட்ல கேஸ். ஆனா கடைசியில நடந்தது அவங்க கூட எதிர்பார்க்கல. ஆனா நான் எதிர்பார்த்தேன். அவங்க நமக்கு தேங்க்ஸ் சொல்லி ஷேர் பண்ண மெசேஜை வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியை நம்ம கிளைண்ட்டோட சம்மதத்தோடு தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அவங்க வயசு 32. பிரைவசி கருதி அவங்க நேம் அண்ட் டீடைல்ஸை ஷேர் பண்ண விரும்பல. 2 அழகான பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். வெளியில இருந்து பார்த்தா சூப்பர் அன்பான ஃபேமிலி மாதிரி தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள டெய்லியும் ஒரு போராட்டம். ஹஸ்பண்ட் கிட்ட சுத்தமாவே லவ் இல்ல, கேரும் இல்ல, ரெஸ்பெக்ட் அதுக்கும் மேல. சண்டையே இல்லவே இல்லை. பிகாஸ் அவர் அதிகம் பேசவே மாட்டாரு அவங்க கிட்ட மட்டும். இவங்களாவே பேசலான்னு போனா இக்னோர் பண்ணிடுவாரு. அதை மீறியும் பேசினா அப்புறம் பேசலான்னு சொல்லிடுவாரு. சுத்தமா மதிக்கவே மாட்டாரு. அவர் ஆபீஸ்ல நடக்கிறதையோ இல்ல அவர் லைஃப்ல நடக்கிறதையோ எதையுமே இவங்க கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாரு. ஏதோ ஒரு ஹாஸ்டல் மாதிரி வந்து தூங்குவாரு போவாருன்னு அப்படி இருந்திருக்கு இவங்க லைஃப். அவங்க ரொம்ப நாள் யோசிச்சாங்க பசங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு. ஆனா பசங்க கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு. அந்த கேள்வி அவங்க நெஞ்சில டீப்பா போகுச்சு. நைட் எல்லாம் பசங்க தூங்கின பின்னாடி அவங்க அழுதாங்க. யாருக்கும் தெரியாம. அவங்க அழுகிறத பார்த்தா கூட அவர் கண்டுக்க மாட்டாரு. யாரோ எங்கேயோ அழுகுறாங்கன்ற மாதிரி போயிடுவாரு. இதுவே அவர் அம்மாக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சு போயிடுவாராம். ஒரு நாள் அவங்க தனக்குள்ள கேட்டுக்கிட்டாங்க, இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு. 32 வயசு, லைஃபே முடிஞ்சிருச்சான்னு. பசங்க நிலைமை என்ன ஆகும்? பசங்களுக்கு இதுதான் எக்ஸாம்பிளா இருக்க போகுதா? அவங்க அப்போதான் டெசிஷன் எடுத்தாங்க. அதாவது முடிவு பண்ணினாங்க டிவோர்ஸ்ன்னு. ஃபேமிலி அப்போஸ் பண்ணாங்க. சமுதாயத்தை பார்த்து பயம் அவங்களுக்கு. பசங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பயம். எல்லாரும் எதுக்கு இந்த முடிவை எடுத்தேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறேன் இந்த வாழ்க்கையில, ஸோ எனக்கு இந்த லைஃப் வேண்டான்னு சொன்னாங்க. கோர்ட் கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நோட்டீஸ் போனுச்சு. அந்த நாள் அவங்க கோர்ட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் டே. கை நடுங்குது, மனசு துடிக்குது. ஆனா டெசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கோர்ட்ல 2 பேரும் எதிரெதிர நின்னாங்க. சேம் ஹஸ்பண்ட் சேம் வைஃப். ஆனா 2 பேரும் அந்நியர்கள் மாதிரி. ஜட்ஜ் டேட் கொடுத்தாரு. கேஸ் போகுது. ஆனா வீட்ல ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இவங்களுக்கு. பசங்க அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா இதுக்கப்புறம் அப்பா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா, நம்ம கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு. அந்த வார்த்தை அவங்க மனசை உடைச்சிருச்சு. இந்த டைம்ல தான் அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்க ரொம்ப காமா சொன்னாங்க, மேம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வலிக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னாங்க. அவங்க நான் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க டிவோர்ஸ் வேணும்னு இருக்கீங்களா இல்ல பீஸ் வேணும்னு இருக்கீங்களா? அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, அவர் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கேன் மேம், இப்ப கூட. பட் புரிஞ்சுக்காதவர் கூட இருந்தா நான் என் குழந்தைங்களை பார்க்க முடியல மேம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட கிளியரா சொன்னேன், அவரை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, நீங்க மாறுங்கன்னு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கன்ஃபியூஸ் ஆச்சு. கோர்ட்ல கேஸ் போகுது, இப்போ எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு தாட். நான் சொன்னேன், கேஸ் வெளியில போகுது, ஆனா அவங்க எனர்ஜி உள்ளுக்குள்ள போகணும்னு. அவங்க டெய்லி ஸ்டார்ட் பண்ணாங்க மிரர் அஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேர்ட்ஸ், அதாவது சுயமரியாதை வார்த்தைகள், விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதல்னு. இந்த மாதிரி நான் சொல்லித்தர அத்தனை டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணாங்க, செஞ்சாங்க. நான் யாரும் இல்லை, நான் ஒரு அம்மா. நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஹஸ்பண்ட் அவங்க பிளேம் பண்ணல. ஓல்டு ஃபைட்ஸ் ஞாபகம் வரல. இது எல்லாத்தையும் ஒரு 3 வீக்ஸாவே பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கோர்ட்ல நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் வருது. பயத்தோடவே கால் அட்டன் பண்றாங்க. அவர் போன் எடுத்த உடனே சொல்றாரு, நீங்க போகணும்னு நினைச்சா நான் தடுக்க மாட்டேன், ஆனா பசங்களுக்கு நான் வேணும்னு அவர் சொன்னாரு. அந்த வார்த்தை கேட்டதும் அவங்க பயங்கரமா அழுதுட்டாங்க. இப்போ அடுத்த நாள் கோர்ட்ல ஹஸ்பண்ட் ஜட்ஜு கிட்ட சொல்றாரு, டிவோர்ஸ் வேண்டான்னு, என் ஃபேமிலியை நான் இழக்க விரும்பலன்னு. உடனே ஜட்ஜ் அவர்கள் ரீகான்சிலேஷனுக்கு, அதாவது சமரசம் பண்ண டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுது, இந்த மனுஷன் மாறலன்னு நினைச்சேன், ஆனா நான் மாற ஆரம்பிச்சதுனால இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு. ஸ்லோவா கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருச்சு. பழசுல நடந்தது எதை பத்தியும் பேசல. யாரும் யார் மேலையும் பழி போடல. எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணாங்க 2 பேருமே. பசங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நான் உன்னை எழுந்துருவோமோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்கள பார்த்து. இந்த வார்த்தை 32 வயசு பெண்ணோட வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே வீடு, ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா, பெர்ஃபெக்டா இல்லைனா கூட சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ அவங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, மேம் நான் டிவோர்ஸ்க்கு ரெடியா இருந்தேன், ஆனா அப்படி பண்ணியிருந்தா
நான் என்னெல்லாம் இழக்க ரெடியா இருந்தேன்னு இப்போதாம புரியுது அப்படின்னு சொன்னாங்க. என் வாழ்க்கை இப்படி மாறும் நான் சத்தியமாவே எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அதோட ப்ரூஃப் இங்க சைட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஒரு பெண்ணோடது மட்டும் இல்ல, 2 பசங்க ஃபியூச்சரோட உண்மை சம்பவம். இந்த ரியல் லைஃப் சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு ரிலேட் ஆனா நீங்க தனியா இல்ல. டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை உள்ளுக்குள்ள யோசிங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ஸோ தைரியமா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்புறம் நீங்க நிறைய பேர் கேட்ட நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. இந்த உண்மை சம்பவம் உங்க மனசை தொட்டு இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ஹாப்பி மேனிஃபெஸ்டிங். நன்றி பிலீவர்ஸ்.